மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே டயர் வெடித்ததில் சரக்கு லாரி ஒன்று தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். டீசல் டேங்க் வேற டீசல் டேங்க் பக்கத்தில் போயிடுச்சு மேடம். இல்லை கண்டிப்பாக வெடிக்கும். டீசல் டேங்க் வெடிக்கும். அடுத்து டீசல் டேங்க் வேற டீசல் டேங்க் பக்கத்தில் போயிடுச்சு மேடம். இல்லை கண்டிப்பாக வெடிக்கும். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாத். ஜெகன், வணக்கம். இந்த லாரியில் இருந்த டிரைவர் மற்றும் கிளீனருடைய நிலை என்ன? இந்த தீ விபத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டதா? ஜெகன், தற்போதைய நிலவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே மதுரை திண்டுக்கல் 4 வழிச்சாலையில் இந்த நாகர்கோவிலில் இருந்து சேலத்திற்கு மண் பவுடர் ஏற்றிக்கொண்டு ஒரு சரக்கு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த லாரி குலசேகரன் கோட்டை பிரிவு என்னும் இடத்தில் வந்தபோது திடீரென இந்த லாரியுடைய டயர் வெடித்ததில் அந்த டயர் இருக்கும் பகுதிகள் முழுவதும் தீப்பற்றி தொடங்கியது. திடீரென மளவளவென லாரி முழுவதும் அந்த அனைத்து பகுதிகளிலும் இந்த தீ பரவ துவங்கியதால் லாரி ஓட்டுநர் லாரியை அந்த நேரத்தில் கச்சிதமாக லாரியை ஓரத்தில் நிறுத்திவிட்டு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்திருக்கிறார். அதனை தொடர்பு கொண்ட அவர் சம்பவ இடத்தில் வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு படையினர் சுமார் 1 மணி நேரம் மேலாக போராடி இந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். உடனடியாக தகவல் தரப்பட்ட நிலையில் தீயணைப்பு படை வீரர் சம்பவ இடத்தில் வந்ததால் லாரி பின்புறம் மட்டுமே எரிந்தது. சம்பவம் தொடர்பாக வாடிப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாரியை அவர் கச்சிதமாக ஓரத்தில் நிறுத்தியதால் அந்த பெரும்பாலான அசம்பாவிதம் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறார் லாரி ஓட்டுநர். இந்த நிலையில் சிறிது நேரம் பார்த்திருந்தால் இந்த பகுதி 4 வழிச்சாலை என்பதால் வெளியூருக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த பகுதியை செல்லும் போது ஒரு வழியாக அனுப்பிவிடப்பட்டது. சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.